ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் வேண்டி வேண்டர். நம்ம ஆல்ரெடி அகஸ்தியர்குடம் ட்ரெக்கிங்கோட டே 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷனாக டே 2 அண்ட் டே 3 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த அகஸ்தியர்குடம் ட்ரெக்கிங்கில் டே 1 வந்து நம்ம போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷனில் இருந்து அதிர்மலா பேஸ் கேம்ப் போய் ரீச் பண்ணுவோம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த அதிர்மலா பேஸ் கேம்பில் இருந்து பொதுகுமலையோட உச்சியில் இருக்க அகஸ்தியரை பார்த்துட்டு திரும்பவும் அதே அதிர்மலா பேஸ் கேம்பில் வந்து நைட் ஸ்டே பண்ணிவிடுவோம். தேர்ட் டே அதிர்மலா பேஸ் கேம்பில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷன் வந்து திரும்பவும் ரீச் ஆகும். டே 1 வீடியோவில் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து போனக்காட் பஸ் ஸ்டாப் எப்படி ரீச் ஆகுறது, போனக்காட் பஸ் ஸ்டாப்லேருந்து போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷன் நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போகணும், அங்கே ஃபுட்டுலாம் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகக்கூடாது, அப்புறம் நம்ம ஃபஸ்ட் டே ட்ரெக்கிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி நம்ம பேஸ் கேம்ப் அதிரமலா பேஸ் கேம்ப் ரீச் பண்ணோம், அண்ட் தென் அங்கே நைட்டு ஃபுட்டு எப்படி இருந்துச்சு, அண்ட் தென் லாஸ்ட்டாக ஸ்டேவோட நம்ம ஃபஸ்ட் டே முடிச்சிருந்தோம். வாங்க நம்ம டே 2 வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு அகஸ்தியரை பார்க்க ரெடி ஆகிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரியும் சுண்டல் மசாலாவும் கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 7:30 போல் எல்லோரையும் குரூப்பாக அசெம்பிள் பண்ணி நம்ம பழைய கைடு நேற்று என்னென்ன கைடு கொடுத்தாங்களோ அந்த கைடாக கூடயே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நேற்று பிரிஞ்சு வந்தோம் பார்த்தீங்களா ஒரு கோவிலேருந்து, அந்த கோவில் வரைக்கும் அதே ரூட்டில் போயிட்டு அகஸ்தியர் பார்க்க மேலே ஏறுறதுக்கு செகண்ட் டே தனி ரூட்டு, அந்த ரூட்டை பிடிச்சி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நேற்று நம்ம இந்த கோவிலேருந்து ரைட்டு பிரிஞ்சு தான் அதிரமலா பேஸ் கேம்ப் போய் நைட்டு ஸ்டே பண்ணோம். இப்போ திருப்பவும் அதே வழியில் வந்துட்டு இந்த கோவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி போகும். இதான் நம்ம அகஸ்தியர் குடும்பம் அந்த மேலே இருக்க கோவிலுக்கு போகிற வழி. டே 2 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா வேகமாகவே நடக்க ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா எப்போ வேணால் மழை வரும் அப்படின்ற ஸ்டேஜ். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த போகிற வழி, அந்த காற்று, நடுவில் ஃபாகு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டே நம்ம நிறைய இடத்துல கிராஸ் பண்ணுற இடத்துல யானையோட சாணம் நிறைய இருந்துச்சு. கைடுக்கிட்ட கேட்டப்போ இது வந்து நேற்று இல்லை முந்தாநேற்று இந்த 2 நாளில் வந்து இந்த இடத்துல நிறைய கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார். கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருந்து மேலே போகிறோம் பார்த்திங்களா, அதே அந்த நெட்டு எப்படி தான் யானை வந்திருக்குன்னே தெரியல. ஆனால் அந்த வழி நாங்கள் ஒரு 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 ½ அன் ஹவருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி யானை சாணமாக வழியில் பார்த்துட்டே இருந்தோம். கைடும் வந்து எங்களுக்கு ப்ரிகாஷன் கொடுத்தாரு, கொஞ்சம் எல்லோரும் சேஃப்டியாகவே வாங்க, என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா நாகப்பொதிகை அப்புறம் ஐம்பொதிகை இது மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் போகும்போது ரொம்ப பனியாக இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல. ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நம்ம சில இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் நடந்து போகும்போது, கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாகிடுது. ஸோ வந்து மாறி மாறி வருது. ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாகவே மாறிடுது. நம்ம முன்னாடி போகிறவங்க கூட நம்மளுக்கு சுத்தமாக தெரிய மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஏற ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 1½ ஹவர்ஸில் பொங்கனப்பாறை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். அந்த இடம் நல்லா அந்த வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம தாமிரபரணி யாருமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகில் கவர் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம முன்னாடி ஒரு 20-30 மீட்டர் முன்னாடி கூட ஆள் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக மறைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலையும் ஃபில் பண்ணிவிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எப்போ வேணால் ரெயின் வரும்ன்ற சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. ரெயின் வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஓவராக நம்மளால் நடக்க முடியாது, ஹெவி ரெயின்ஃபால் அந்த மாதிரினா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் நம்ம பேஸ் கேம்ப்க்கு கூட்டின்னு வந்துடுவாங்க. ஏன்னா சேஃப்டி கன்சர்ன் தான் இவங்க மெயினாக பார்க்குறாங்க. முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேருந்து கம்பல்சரி நம்ம என்ன சொன்னாலுமே நம்மளை அந்த அதிரமலா பேஸ் கேம்ப்க்கு ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துடுவாங்க. செகண்ட் டே வந்து ரொம்ப நெட்டாக ஏறி இறங்குற மாதிரி இருக்குன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், 3 பேரும் சேர்ந்து ஒரே பேக்கில் எங்களோட திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம். திங்ஸ்னால் வாட்டர் பாட்டில், ரெயின் வந்தால் அதுக்கு ரெயின் கோட்டு,
இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் நாங்க ஒரு பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்களுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆளுக்கு நாங்க மாத்தி மாத்தி கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டோம். அது எங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. நீங்களும் அந்த மாரி குரூப்பா போனீங்கன்னா, 2 பேருக்கு 1 பேக், 3 பேக் 1 பேக்குன்னு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏறும்போது. நம்ம நடக்க ஆரம்பிச்சு கரெக்ட்டா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து போற வழியில இந்த மாரி ஒரு ஆட்டுக்கல் மாரி ஒரு இடம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, தனியா செஞ்சு வச்ச மாரி இல்ல. நான் அங்க இருக்க பாறையிலேயே உள்ள வெட்டி வச்சு செஞ்ச மாரி இருக்கு. இருக்கிற சித்தர்கள்லயே பார்த்தீங்கன்னா, அகத்தியர் தான் தலைமை சித்தர்ன்றதுனால, அவர்கிட்ட சீடர்கள்லாம் இந்த மூலிகை சம்மந்தமா இங்க தான் கத்துட்ருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. இதெல்லாம் தாண்டி நடந்துட்டு போயிட்டுருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸு குளவி கூடு. நல்லா நம்ம ஃபுட்பால் சைஸோட கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யானை சாணம், இந்த இலை, மண்ணு, இந்த மாரி சேறு இந்த ஐட்டம்லாம் வந்து ஒண்ணா சேர்த்து குளவி வந்து 2 கிளையோட ஜாயின்ல கட்டி வச்சிருக்கு. கைட்லாம் முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டாங்க. இது மாரி அத எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம போங்க அப்படின்னு சொல்லி, சரி நாங்களும் சேஃப்டியா அந்த இடத்த தாண்டி போயிட்டோம். செகண்டரி ட்ரெக்கிங்கில இந்த மாரி ஒரு 5லேருந்து 6 இடத்துல நம்ம வந்து ரோப் புடிச்சு கிராஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இடம் ரொம்ப ஸ்டீப்பா இருக்க இடம். பாறையில ஏறுறது, அதெல்லாம் வந்து ரோப் இல்லாம கண்டிப்பா நம்மளால ஏற முடியாது. நமக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி கண்டிப்பா ஒரு கைடு இருப்பாங்க சேஃப்டிக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் வித் கன்னோட வந்து நம்ம கூட முன்னாடி போவாரு. சப்போஸ் ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்தா அத விரட்டுறதுக்கு, அந்த மாரி நமக்கு சேஃப்டி புரொடெக்ஷன் குடுக்குறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாரு. இந்த மாரி சின்ன சின்ன ரோப்லாம் நம்ம ஏறி வந்ததுக்கப்புறம், பெருசா இன்க்ளைன்டா ஒரு 2, 3 இடம் வரும். இந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃப்டியா தான் ஏறணும். ஏன்னா, இது ரொம்ப இன்க்ளைன்டா இருக்கும். நாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரோப் ஏறுனதுக்கு அப்புறமும் ஒரு வியூ நல்லாருக்கும். ஸோ உட்காந்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த வியூவ பார்த்துட்டு, பொறுமையா தான் ஒவ்வொரு இடமா மாறி மாறி ரோப் ஏற ஆரம்பிச்சோம். சில இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கையிலயுமே புடிச்சுக்கிட்டு ரொம்ப சேஃப்டியா ஏறுற மாரி இருக்கும். நம்ப ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ப கைடு வந்து எப்படி ரோப்பு பிடிக்கணும், அந்த நாட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிரிப்புக்கு. கால் வந்து எந்தெந்த ஸ்டீப்பா இருக்க இடத்துல எப்படி எப்படி கால் போட்டு 2 பக்கமே கால் போடணுமா, இல்ல ஒரே பக்கமா புடிச்சு ஏறணுமா அப்படிலாம் நல்லா கைட் பண்ணுவாங்க. அதே மாரி ரோப்போட மேல் எண்ட்லயும் கண்டிப்பா ஒரு கைடு இருப்பாரு. கீழ் எண்ட்லயும் கண்டிப்பா ஒரு கைடு இருப்பாரு. ஸோ இந்த ரோப் ஏறுறதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடியுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லனாலும், நம்மளோட கைடு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இத பத்தி நம்ம எதுவும் வொரி பண்ண தேவையில்ல. நாம இவ்வளோ தூரம் ஏறி வந்ததிலே பார்த்தீங்கன்னா, காலைல சாப்பிட்ட 4 பூரியும் ஃபுல்லா ஜீரணம் ஆயிடுச்சு. நம்ம மேல போறதுக்குள்ளயே நமக்கு பசி எடுக்கவும் ஆரம்பிச்சுருச்சு. நீங்களும் அகஸ்தியர் குரூப் ட்ரெக்கிங் வரீங்கன்னா, முன்னாடியே நமக்கு தேவையான இந்த ஃப்ரூட்ஸோ 2, 3 நாள் தாங்குற மாரி, அந்த வேர்க்கடலை இந்த மாரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ கொஞ்சம் 2, 3 நாள் தாங்குற மாரி, கீழ இருந்தே வாங்கி வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா, நமக்கு சாப்பாடு இல்லாதப்ப அது உண்மையாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேர் குளுக்கோஸ்லாம் வாங்கிட்டு வந்து தண்ணீல கலந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போயிருந்தோம். அதனால எங்களுக்கு ஏறும்போது பெருசா தெரியல. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபாரஸ்ட்டு. அப்படியே உள்ளேருந்து கரெக்ட்டா மேல வரும்போது பார்த்தா, பிளெயினா இந்த இன்க்ளைன்டான இடம் வரும். ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த இடம். நம்ம ஏறுறதுலே பார்த்தீங்கன்னா, இதான் லாஸ்ட் பாறை. இந்த பாறைக்கு மேல ஏறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம அகத்தியர் தான் போய் பார்ப்போம். அவ்வளோதான் நம்ம அகஸ்தியர் கிட்ட வந்துட்டோம். ஆ குட்டியா அங்க வழி மாரி தெரியுது பார்த்தீங்களா? அது உள்ள போனா தான் அகஸ்தியரோட சிலை இருக்கு. நம்ம இப்ப போய் நம்ம அகஸ்தியர பார்க்க போறோம். உண்மையிலே எங்களுக்குமே இவ்வளோ தூரம் மலை ஏறி அகஸ்தியர பார்த்தோனே, இதே சேம் டிவோஷனல் ஃபீல் தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபீலு. இந்த பொதிகை மலையோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்குல இருக்க கைலை மலையில சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும்போது, இங்க இருக்க எல்லா தேவர்களும் வடக்க நோக்கி போனதுனால, வடக்கு வந்து ரொம்ப தாழ்ந்துருச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, தெற்கு மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இந்த உலகத்த சமன்படுத்தணுன்றதுக்காக சிவன் என்ன பண்ணுவாரு, அகஸ்தியர கூப்ட்டு, "நீங்க போய் தெற்குல போய் இருங்க. அப்பதான் இந்த உலகம் சமநிலையில இருக்கும்னு" சொல்றாரு.
அப்படி சொன்னதுனால அகத்தியர் என்ன கேட்குறாரு, நானும் உங்கள் திருமணத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்கள் பொதிகை மலையில் போங்க, அங்கேருந்து நான் உங்களை பார்க்குற மாதிரி வழி பண்ணுறேன் அப்படின்னு சிவன் சொல்லுவார். ஸோ சிவனோட ஆணைக்கிணங்க பொதிகை மலையில் அகத்தியர் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு சொல்கிறது ஒரு வரலாறு. நாங்கள் காலைல 7:30 மணிக்கு கிளம்பினோம் கீழே பேஸ் கேம்பில் இருந்து. மேலே 11 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ஒரு 1 ஹவர் மேலேயே அகஸ்தியரை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு 12 மணிக்கெலாம் எல்லாருமே இறங்க சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். வழக்கம் போல் ஈவினிங் டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு எல்லோரும் அன்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. நைட்டு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நமக்கு டின்னர் கொடுத்தாங்க. கஞ்சி, பச்சைப்பயிறு, ஊறுகாய், அப்பளம். அதை முடிச்சுட்டு எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ரூமில் நம்ம ஷெட்டில் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தனால சீக்கிரம் படுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலைல கீழே இறங்கி போனோக்காட் பேஸ் கேம்ப் போனோம். டே 3 மார்னிங் பார்த்தா சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். ஏன்னா நம்ம கீழே போயிட்டு கரெக்டாக 2 மணிக்கு அந்த விதுரா பஸ் ஸ்டாப்பில் போய் அந்த பஸ்ஸை பிடிக்கணும். அதை விட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு தான் பஸ்ஸுன்னு சொன்னாங்க. ஸோ மார்னிங் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புட்டும் கடலைக்கறியும் கொடுத்தாங்க. அது ஒரு புட்டே நம்மளால் சாப்பிட முடியல, அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இந்த புட்டும் கடலைக்கறியும் முடிச்சுட்டு அதே டீம் அதே கைடு நம்ம கீழே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3rd டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு போகணுன்ற அர்ஜென்ட்டில் சீக்கிரமாக கிளம்புனாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஐயோ முடிஞ்சிடுச்சா நம்ம திரும்பி வீட்டுக்கு போகணுமா, ஏன்னா இங்கே 3 டேஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதை விட்டுட்டு போக மனசே இல்லை நமக்கு. இருந்தாலும் டைம் முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்ப வேண்டியது தான் இந்த இடத்த விட்டுட்டு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த புக்கிங் பாஸ் வாங்கிட்டு 3rd டே கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த போகிற வழியில் இருந்த நம்ம கோயிலையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஏறும்போது இந்த ஸ்பீடை விட இறங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு இருக்க ஒரே பஸ் அந்த 2 மணி போனோக்காட் வித்ராவில் இருக்க அந்த பஸ்ஸை பிடிச்சாகணும். அதான் நம்மளோட ஒரே டார்கெட்டு. 2nd டே பெஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா ஷூ ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. ஸோ அந்த ஈர ஷூ போடுறதுக்கு எனக்கு செட் ஆகலை. ஸோ அந்த ஷூவை நான் கட்டி கவரில் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. வெறும் காலில் தான் நடக்க ஆரம்பித்தேன். அதில் என்ன பெரிய மைனஸ்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே அட்டை ஏற ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் சானிடைசரும் வேப்பெண்ணையும் மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே நடக்க ஆரம்பித்தேன்.
இதான் நம்ம போகும்போது பார்த்தோம்ல அந்த டீ ஃபேக்ட்ரி அதோட பேக் சைடு ஒரு 1:00லாம் வந்து நம்ம இந்த பொதிகை ஹோட்டல் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக்கு அந்த பஸ்ஸு ஸ்டாப் பண்ணுற இடம். சப்போஸ் உங்களுக்கு 3rd டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் வேணும்னா நம்ம போகும்போதே முன்னாடியே இங்கே சொல்லிட்டு போயிடணும். அப்போ தான் நம்ம எத்தனை பேருக்குன்னு சொல்லி இங்கே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் ஒரு 1:15 ஆனதுனால இங்கே சாப்பிடல. ஏன்னா பஸ் நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பஸ் ஸ்டாப் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நம்ம 3 டேஸ் அகத்தியர்குடம் ட்ரெக்கிங் வந்து இந்த 3rd டே லாஸ்ட்டோட எண்ட் ஆக போகுது. நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாப் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே ஒரு 2, 3 கடை இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் வாட்டர் பாட்டில் இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கணும்னா நீங்கள் இங்கேயே கூட வாங்கிக்கலாம். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இறங்குன இடத்துல நிக்காம, அத விட கொஞ்சம் முன்னாடி தள்ளி போணும். அங்க இன்னொரு சின்ன பெட்டி கடை இருக்கும். அந்த கடை பக்கத்துல தான் பஸ் நிக்கும். ஷார்ப்பா 2 மணிக்கெல்லாம் இந்த பஸ்ஸு இந்த போனகாட் வித்ராலேருந்து கிளம்பிடுது. அவ்வளோதான் அகஸ்தியர்கூடம் ட்ரெக்கிங் நம்ம 3 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு, திருப்பியும் நம்ம ட்ரிவாண்ட்ரம்லேருந்து சென்னைக்கு போக கிளம்பியாச்சு. பஸ் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வரும்போது காலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி நடந்து வந்தவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த 2:00 முன்னாடி பஸ்ஸில் ஏறிட்டோம். எங்களுக்கு கரெக்டாக ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து சென்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ட்ரெயின். நாங்கள் அதுக்கு முன்னாடியே போய் பஸ்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட 3 டே அகஸ்தியர்குடம் ட்ரெக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ்.